முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் எங்களுடைய பெற்றோர்களையும் முஃமின்களையும் நியாய திருப்பு நாளில் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஹஸ்ரத் அதாவு பின் ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட ஒரு செய்தியை இந்த ஹதீஸ்ல பதிவு செய்கிறார். ஹஸ்ரத்னா அதாவு பின் ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா மாட்ட போய் கேட்டாங்க, ஆயிஷா அம்மாவே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்க. பெருமானார் அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான சுக துக்கங்களையும் உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், இன்பங்கள், அதே போன்று சிரமங்கள், கஷ்டங்கள், அவங்க கவலையாக இருந்த நேரம், இதை எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருக்கிறீங்க. இதுல அவருடைய வாழ்க்கையிலேயே மிகவும் ஆச்சரியமான ஒன்றை எனக்கு நீங்க சொல்லி தாருங்கள் என்பதாக கேட்கிறாங்க. அப்போ ஹஸரத்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எதுதான் ஆச்சரியம் இல்லாம இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட பார்த்த வரைக்குமே அவங்களுடைய எல்லா விதமான நிலையிலையுமே ஒரு ஆச்சரியத்தை தான் நான் கண்டேன். அதிலும் குறிப்பாக என்பதாக சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு நாள் இரவு தொழுகைக்காக வேண்டி ஒரு நாள் இரவு தொழ ஆரம்பித்தார்கள். தொழுது கொண்டே இருந்தார்கள். ருக்குவிலையும் சஜிதாவிலையும் ரொம்ப நேரம் அழுது கொண்டே இருந்தாங்க. இரவு நேரத்தில் தொழ ஆரம்பித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தொழுகையை ருக்குவிலும் சஜிதாவிலும் ரொம்ப நீண்ட நேரம் ருக்குவையும் சஜிதாவையும் நீண்ட நேரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ருக்குவிலையும் சஜிதாவிலையும் அந்த நீண்ட நேரம் இருந்த அந்த நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார்கள். இது இப்படியே அன்று இரவு முழுவதும் நீடித்தது என்பதாக ஆயிஷா அம்மா சொல்றாங்க. இரவில் தொழ ஆரம்பித்தவர்கள் இது இரவு முழுவதும் இந்த தொழுகை நீடித்தது. ஃபஜருக்காக வேண்டி பாங்கு சொல்வதற்கு பிலாலே வந்துட்டார். பிலால் வந்து ஃபஜருக்கு பாங்கு சொல்லிட்டார். அதுக்கு பிறகுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தொழுகையை முடிச்சாங்க. அப்போ ஒரு நாள் இரவு முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த தொழுகை, அந்த ருக்கு, அந்த சஜிதா, இது மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப நான் கேட்டேன் பெருமானார் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாள் இரவு முழுவதுமே இவ்வளவு இபாதத், ஒரு நாள் இரவு முழுவதும் இவ்வளவு நேரம் ருக்கு, இவ்வளவு நேரம் சஜிதா, இவ்வளவு அழுகை ஏன் என்பதாக கேட்கும் பொழுது, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா ஆயிஷாவே என்பதாக என்னிடத்துல கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல் என்பது அவனை நாம் எவ்வளவு தூரம் இபாதத்தை கொண்டு அவனுக்கு நாம் எவ்வளவு தூரம் வணக்க வழிபாடு செய்கிறோமோ அதுல தான் இருக்குது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு இரவு முழுவதும் ருக்குவையும் சஜிதாவையும் நீண்ட நேரம் நீட்டி அதுல அல்லாஹ்விடத்துல அழுது கையேந்தி ஒரு இரவு முழுவதும் தொழுதிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறை நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் தொழ வேண்டிய அவசியம் பெருமானாருக்கு இல்லை. இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக நாடியே நான் இரவு முழுவதும் இப்படி தொழுகின்றேன், ருக்குவுலையும் சஜிதாவுலையும் நான் அழுறேன், நான் எப்படி அழாம இருக்க முடியும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்காங்க. அப்பனா அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அழ வேண்டும். அழுது கேட்பது அல்லாஹ் விரும்புகிறான். அது மட்டும் அல்லாமல் அவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத்துல ரொம்ப நீண்ட நேரம் செய்யக்கூடிய இபாதத்துகள், தொடர்ந்து செய்யக்கூடிய இபாதத்துகள், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாகும். நீண்ட நேரமா கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அதை தொடர்ந்து கேட்பது, வளமையாகவே கேட்பது, ஒவ்வொரு நாளும் கேட்பது, ஒரு நாள் துவா செஞ்சுட்டு மறுநாள் விடுவதல்ல, தொடர்ந்து வளமையாக கேட்பதையும் அல்லாஹ்விடத்துல பிடிவாதமாக ஒரு விஷயத்தை நாம் அழுது கேட்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? விரும்புறான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றான், நிச்சயமாக இந்த வானம் மற்றும் பூமியில் உள்ள இந்த படைப்புகள் சிந்திக்கணும். நீங்க
பகலும் இரவும் உங்களுக்கு மாறி மாறி வரக்கூடிய இந்த அமைப்புகள் இருக்குது. இதுல அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள், பல சான்றுகள் உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்னுடைய படைப்புகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. அதுல பகலையும் இரவையும் உங்களுக்கு நான் மாறி மாறி கொடுக்கிறேன்னு, அதுல உங்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்குதுங்கிறான். அல்லாஹுவிடம் அழ வேண்டும், அல்லாஹுவிடம் கெஞ்ச வேண்டும், அல்லாஹுவிடம் அடம்பிடித்து கேட்க வேண்டும், அல்லாஹுவிடத்துல உரிமையோடு கேட்க வேண்டும். இந்த மாதிரி எந்த அடியான் பிரார்த்தனை செய்கிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இரண்டாவது, அனைத்துமே அல்லாஹ்வினுடைய கைவசத்துல உள்ளது. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றான், வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. இந்த கண்ணியம், இந்த மரியாதை என்பதை நாம மக்களிடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய கூட பிறந்த உறவுகளிடத்துல, நம்முடைய சொந்த பந்தங்களிடத்துல, மனைவி இடத்துல, பிள்ளைகளிடத்துல, நம்முடன் பழகக்கூடிய மக்களிடத்துல என்ன செய்யறோம்? மரியாதையும் கண்ணியத்தையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். யாராவது மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நம்ம பேச மாட்டோம், இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம், இல்லை அவங்கள பிடிக்காத அவங்கள விட்டு ஒதுங்கிடுவோம். அது யாரா இருக்குன்னாலும் சரி, கூட பழகுனராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி, மரியாதை அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அங்கே போக முடியும். அப்போ இந்த கண்ணியம், இந்த மரியாதையை எதிர்பார்க்காத மனிதரே கிடையாது. எல்லாரும் எல்லார் இடத்துலையுமே அதை எதிர்பார்க்கிறோம். யார்கிட்டையாவது மரியாதை கண்ணியம் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறது கிடையாது. அப்போ இதை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நீ நாடியவருக்கு கண்ணியத்தை வழங்குவாய், நீ நாடியவருக்கு இழிவை வழங்குவாய். அப்ப அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும். யாருக்கு அல்லாஹ் இழிவை நாடுறானோ அவருக்கு இழிவு தான் கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய கையில இருக்கக்கூடிய ஒன்று. பி எதிக்கல் ஹைர், ஏன்னா நன்மைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய கைவசத்துல இருக்குது. இன்னக்க அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களின் மீதும் அனைத்தின் மீதும் அல்லாஹ்வே என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விற்கே ஆற்றல் இருக்குது. அல்லாஹ்வுடைய கைவசத்தில் தான் எல்லாமே இருக்குது. அப்ப இந்த கண்ணியம், இந்த மரியாதை என்பதை கூட நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். யா அல்லாஹ், நான் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் எனக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி, எனக்கு மரியாதை ஏற்படுத்தி கொடு என்பதாக அல்லாஹ்விடத்துல தான் இதை கேட்கணுங்கிறத அல்லாஹ் சொல்றேன். இந்த கண்ணியமும் மரியாதையுமே என்கிட்ட தான் இருக்குது. அதை நீங்க வெளியில தேடுறீங்க, ஆனா அது என்கிட்ட தான் இருக்குது. இதை கூட நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், கண்ணியத்தையும் மரியாதையும் எனக்கு நீ கொடு என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் அதனுடைய அந்த யார் தன்னுடைய இறைவனிடத்துல, ரப்பிடத்துல அவனுடைய கண்ணியத்தை மரியாதையை யாரு கேட்கிறாங்களோ அல்லாஹ் அவரை ரொம்ப விரும்புகிறான். அல்லாஹ்வினுடைய கைவசத்துல இது எல்லாமே இருக்குது என்பதை அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அதனால நீ என்ன செய்யாதீங்க, இந்த உலகத்துல மரியாதைக்காக வேண்டியும் கண்ணியம் வேணும், மரியாதை வேணுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு பதவிக்காக வேண்டி நீங்க சண்டை போடாதீங்க என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த பதவி கிடைச்சிருச்சுன்னா நமக்கு மரியாதையும் கண்ணியமும் வந்துடும் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்யாதீங்க, ஒரு பதவிக்காக வேண்டி நீங்க சண்டை போடாதீங்க, ஒரு பதவியை நீங்க தேடி போகாதீங்க. உங்களை தேடி பதவி வந்தால் அந்த பதவியினுடைய அந்த பதவியினுடைய அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா ஒரு பதவியை தேடி நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பதவி இடத்துல நீங்க மாட்டிக்குவீங்க. அதனுடைய அந்த அமானிதத்தை, அந்த பொறுப்பினுடைய அந்த கண்ணியத்தை என்ன செய்ய முடியாது, உங்களால நிறைவேற்ற முடியாது. எனவே பதவிக்காக வேண்டி சண்டை போடாதீங்க, எந்த பதவிக்கையும் தேடி போவாதீங்க. இந்த பதவி கிடைச்சா எனக்கு மரியாதை கண்ணியம் கிடைச்சிடும் என்பதாக நீங்க எண்ணாதீங்க. மரியாதையும் கண்ணியமும் என் கைவசமே உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்துல இபாதத் செய்யக்கூடிய அடியான், அதாவது அது இரவு நேரத்தில் இபாதத் செய்யக்கூடியவர், அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர், மக்களிடத்தில் பெருமை கொள்ளாதவர், இந்த குணமுள்ளவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்குவான். ரப்பனா குஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகுமுல் ஹிசாப். நாளை வறுமை நாளையில நிச்சயமாக அல்லாஹ் அவரையும் அவருடைய பெற்றோர்களையும் அவர் யாருக்கெல்லாம் துவா கேட்டாரோ அவங்களுடைய பாவங்களையும் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் நாம் யாருக்காக வேண்டி துவா கேட்கிறோமோ அத்துணை நல்லவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது
அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக்க